ஹாய் காய்ஸ், இது 8th ஒளியியல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தனோ அந்த மாதிரி 1 மார்க்ஸ் அண்டு இந்த பொறுத்துக, தென் சுருக்கமான விடையளி, விரிவான விடையளி எல்லாமே 1 by 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்துகிட்டு 1 by 1 ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து நியூவாக தான் சேனல் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கும் வந்து ஐடியாஸ் தேவை. ஸோ எப்படியெல்லாம் கொண்டு போனால் எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கும் வந்து பெருசாக ஐடியாஸ் இல்லை. என்ன மாதிரி பண்ணால் நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல இமேஜ் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எஜுகேஷன் மட்டும்தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்றபடி பெருசாக எனக்கு மற்ற நாலேஜஸ் பெருசாக எதுவுமே தெரியல. இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல போல். இது வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இருக்கிறத அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிறத அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த குவி லென்ஸ் அந்த குழி அடி வரும்ல, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு இதெல்லாம் லென்ஸாகவே வரும். இந்த ஒளி கதிர்கள் எல்லாமே பாருங்கள். ஒளி விலகல்னால் என்ன, ஒளி விலகல் என்னென்னா என்ன, ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலா, ஸ்னெல் விதி எல்லாமே நல்லா படிங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ப்ராப்பராக கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் 1 by 1 கொஷின் பார்த்து ரீட் பண்ணுங்கள். டுமாரோ எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த லெசனை வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் தப்பு ஏதாச்சும் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாமே மாற்றிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால தான். தேங்க்யூ கைஸ். பார்த்து பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை. பொறுமையாக ஸ்டாப் பண்ணி கூட எழுதிக்கோங்க. தேங்க்யூ.